ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா குருவாயூரப்பன், கேரளாவில் குருவாயூர் இருக்குல்ல, குருவாயூரப்பனோட ஃபோட்டோ இது சில. இது பார்த்தீங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர், கோயம்புத்தூரில் வந்து ஃபேமஸான கோயில் பஞ்சமுக ஆஞ்சநேயர். அந்த இது பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தியோட இது பார்த்தீங்கன்னா பீலமேடில் அஷ்டாம்ச ஆஞ்சநேயர் கோயில்னு கோயம்புத்தூரில் ரொம்பவே ஃபேமஸான பிரசித்தி பெற்ற கோயில், அந்த ஆஞ்சநேயரோட பொம்மை. இது பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் செட்டு. இது பார்த்திங்கன்னா ராமர் செட்டில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர், ராமர், சீதா, லக்ஷ்மணர் எல்லாருமே சேர்ந்து ராமர் செட் மாதிரி இருக்கிறாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா முருகர் இண்டிவிஜுவல் தனித்தனியாக சிங்கிளாக முருகர் இருக்கார். அதே மாதிரி வள்ளி தெய்வானை சமேத முருகையும் இருக்கார். இது பின்னாடி பார்த்திங்கன்னா இங்கே அன்னபூர்ணி அம்மன், துர்கை அம்மன். இது பார்த்திங்கன்னா சென்டரில் பாலா திரிபுரேஸ்வரி அம்மன், ரொம்பவே ஃபேமஸான அம்மன். இங்கே பார்த்திங்கன்னா முருகன், இதெல்லாம் முருகனோட தனித்தனி செட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அம்மனோட. இது லக்ஷ்மி நரசிம்மர். இது பிரம்மா விஷ்ணு சிவன் செட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. இது காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி. ஸோ மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி மூணுமே செம்மையாக இருக்குது. இது பைரவர், இது சிவபார்வதி. இங்கே பாருங்களேன், நடுவில் பெரியவா, மகா பெரியவா வந்து கண்ணாடி போட்ட மாதிரி செம்மையாக இருக்குது. ரொம்பவே பார்க்கவே செம்மையாக இருக்குது. எல்லாம் ஆதிசங்கரர், ராகவேந்திரர் எல்லாமே இருக்காங்க. சாய்பாபா. இது துர்கை, லக்ஷ்மி, சரஸ்வதி செட்டு. இது எல்லாமே துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி. இங்கே பார்த்தீங்கன்னா சிவபார்வதி, சரஸ்வதி, ராகவேந்திரர். இங்கே பார்த்தீங்கன்னா நடராஜர் செட்டு செம்மையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் செட்டு செம்மையாக இருக்கு பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி, சரஸ்வதி, விநாயகர் செட்டு, இதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா ரங்கநாதர், சிவபார்வதி செட்டு. இங்கே பார்த்தீங்களா ஸோ மும்மூர்த்திகள் இசையில் வந்து பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட செட்டும் இருக்குது. சூப்பராக இருக்குது, இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், காயத்ரி அம்மன் செட்டு, கிருஷ்ணர் செட்டு. கிருஷ்ணர் பாருங்கள், ரொம்பவே குட்டி குட்டி கிருஷ்ணர் அழகாக இருக்காங்க. எல்லாமே கிருஷ்ணர் செட்டு தான், செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஆஞ்சநேயர் வந்து சிவனை கட்டி பிடிச்ச இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை செம்மையாக இருக்குது. மேலே படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது குட்டி குட்டி பிள்ளையார். இங்கே பார்த்தீங்கன்னா பரமஹம்சர் செட்டு, விவேகானந்தர், பரமஹம்சர் செம்மையாக இருக்குது. ஆல்வா செட்டு. இது கிருஷ்ணர் செட்டு, ராதாகிருஷ்ணர். இது பாருங்கள் விநாயகர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரப்பாச்சி செட்டு. மரப்பாச்சி அப்படின்றது தான் ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொம்மை. இந்த கொலு வைக்கும் போதே வந்து ஃபஸ்ட்டு பொம்மை எடுத்து வைக்கும் போது மரப்பாச்சி பொம்மையை தான் வந்து எடுத்து வைப்பாங்க. ஸோ இந்த மரப்பாச்சி இந்த மாதிரி தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்ம வேணும்னா எக்ஸ்ட்ரா வாங்கி அந்த மாதிரி வந்து நம்ம போடுவோம். ஸோ அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அப்புறம் வந்து கோமாதா பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே எல்லா கோமாதாக்குள்ளே கோமாதா வந்து சகல தேவதா ஸ்வரூபிணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா கோமாதாவில் வந்து உங்களுக்கு எல்லா இதுவும் இருக்கிற மாதிரி இருக்குது, எல்லா ஒரு சாமியோட இதுவும் இருக்கிற மாதிரி. இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்புறம் இங்கே பாருங்கள், காக்கா பானை செட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. இந்த செட்டும் ரொம்ப நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் அசோகவனம் செட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராவணன் தர்பார் செட் இருக்குது.
இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லா இருக்குது. கிரிக்கெட் செட்டு, கிரிக்கெட் வந்து எல்லாம் பேட்ஸ்மேன், பவுலர், ஃபீல்டர் எல்லாமே இருக்கிற மாதிரி செம்மையாக இருக்குது செட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கெல்லாம் பாருங்கள் குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. நாய் பொம்மை அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் வந்து பசுங்கன்று அந்த செட்டும் இருக்குது. அப்புறம் சரஸ்வதி செட்டு இருக்குது பாருங்கள். இது வந்து தள்ளுவண்டி செட்டு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஸோ ஒரு தள்ளுவண்டி செட்டு மாதிரி அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய பொம்மைகள்லாம் இருக்குது. கிருஷ்ணர், அப்புறம் மோஸ்ட்டாக எல்லா அம்பாலோடது, விநாயகரோட சிலை, காமதேனு, ஸோ இங்கே பாருங்கள் காமதேனு, திருவள்ளுவர், அப்புறம் கிருஷ்ணர் வந்து பசுவோட இருக்கிற மாதிரி. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கலச விநாயகர். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள், தேங்காய் மாதிரி இருக்குது விநாயகரோட அந்த கிரீடம். ஸோ டான்சிங் டால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய பொம்மைகள். மேலே பாருங்கள் இந்த தசாவதாரம் அப்படியே வச்சுருக்காங்க. மீராபாய். ஸோ இந்த மாதிரி நிறையா பொம்மைகள் இருக்குது. யானை பொம்மையும் இருக்குது பாருங்கள். யானை வந்து இந்த வுட்டில் இருக்கிற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொலு மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இதுலேயே இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வெளியே பார்த்த பொம்மையெல்லாம் விட இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பொம்மைகள். ஸோ மரப்பாச்சி பொம்மை நான் சொன்ன மாதிரியே வந்து அதுதான் வந்து ரொம்ப மெயின் பொம்மை. மரப்பாச்சி பொம்மை வச்சுட்டு தான் மற்ற பொம்மைலாம் வைக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிராஸ் அந்த மாதிரி மெட்டீரியலில் அதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது பொம்மைகள். பிளாக் மெட்டல் அதில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா பொம்மைகள் இருக்குது. இது பாருங்கள், இப்போ வந்து வீட்டில் வந்து எங்கேயாவது நீங்கள் வால் ஹேங்கிங்காக மாட்டணுன்னா அது கூட இருக்குது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, மரப்பாச்சி பொம்மை பாருங்கள் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது மரப்பாச்சி பொம்மைகள். குட்டி மரப்பாச்சியும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பொம்மைகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பொம்மைகள். விநாயகர் பொம்மை அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ வந்து தனித்தனியாக வந்து உங்களுக்கு பழம் அந்த மாதிரிலாம் செட்டு வைக்கணுன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக சீத்தாப்பழம் மாதிரி அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது தர்பூசணி, அப்புறம் கடலை மாதிரி அந்த மாதிரி இருக்குது, வேர்க்கடலை. ஸோ நிறையா ஸ்ட்ராபெரி, தேங்காய் மூடி மாதிரியே வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறம் காய்கறிகள் கூட உங்களுக்கு இருக்குது. இந்த வாழைப்பழம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. குட்டியாக இந்த மாதிரி பழ செட்டு வைக்கணும் அப்படின்னா அது கூட வச்சுக்கலாம். ஸோ வெள்ளை பூண்டு அந்த இது கூட வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பேபிகார்ன் ரொம்ப சூப்பராக இருக்குது. லெமன் பாருங்கள், லெமன் பார்க்கவே அப்படியே ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி இருக்குது. வெங்காயம் பாருங்கள் அவ்வளோ ஃபினிஷிங்லாம் வந்து சூப்பராக இருக்குது. இந்த ஆனியன் கலர் அப்படி ரியலாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் இதோட உங்களுக்கு வந்து வால் ஹேங்கிங் அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா கூட உங்களுக்கு அந்த மாதிரி செட்ஸும் இருக்குங்க.
அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பித்தளை சாமான்கள் அதெல்லாம் கூட உங்களுக்கு இருக்குது. தீபம், ஸோ பித்தளை தீபம் அதெல்லாம் வந்து இருக்குது உங்களுக்கு. அப்புறம் இந்த பொம்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மர பொம்மைகள் மாதிரி இதெல்லாம் வந்து நிறையா சூப்பராக டிசைனோட நல்லா இருக்குது. இதுலேயும் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா செட்டு மாதிரி இருக்குது, சாரீ பிஸ்னஸ் செட்டு, அப்புறம் இந்த வாத்திய செட்டு, மரப்பாச்சி செட்டு, அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த முருகர் வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கார். முருகன் மயில் மேலே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜுவல்ஸ் செட்டெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அப்புறம் ஷீல்டு அந்த மாதிரியெல்லாம் ஐட்டம்ஸ்லாம் கூட இருக்குது. இங்கே பாருங்கள் ஐயப்பன் செட், ஐயப்பன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த தலையாட்டி பொம்மை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே அந்த இது வந்து பாருங்கள் பொம்மையோட ஃபினிஷிங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பொம்மை மட்டும் இல்லை, எல்லா பொம்மையோட ஃபினிஷிங்கும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் மாடும் கண்ணுக்குட்டியோடு இருக்கிற மாதிரி. ஸோ இந்த பெருமாள், இது பெருமாள் ஹேங்கிங் வேணும்னா அது கூட இருக்குது உங்களுக்கு. ஸோ பெருமாளை வந்து இந்த இதில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஹாலில் அது அந்த மாதிரி வந்து மாட்டிக்கலாம் நீங்கள். சூப்பராக இருக்குது. அப்புறம் இதெல்லாம் வந்து உடன் இது. இது பாருங்கள் டேமோட இது மாதிரி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு, அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து கோயில் கோபுரம், இது வந்து வுட்டில் பண்ணியிருக்காங்க எல்லாமே. ஸோ இது வந்து ஸ்ரீரங்க பெருமாள் கோபுரம் பாருங்கள், ரங்கா ரங்கான்னு அங்கே இருக்கிற மாதிரி, அந்த ஸ்ரீரங்கமில் இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வந்து கோணியம்மன் கோவில் கோபுரம். கோயம்புத்தூரில் வந்து எல்லையம்மன் வந்து கோணியம்மன் தான். ஸோ கோணியம்மன் கோயிலோட கோபுரமும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கோயிலே அப்படியே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குமோ கோயில், அதோட வியூவை வந்து அப்படியே பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி பெருமாள் கோயில், லட்டு கடை அதோட ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. தேர் வீதி செட்டு அதுவும் சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மகாபலிபுரம். அப்புறம் திருச்சி மலைக்கோட்டை பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது, அப்படியே பார்க்குறதுக்கே ரியலாக இருக்குது. இது வந்து பழனி மலை. இது வந்து ராமரோட அயோத்தியா கோயில் வந்து இப்போ கட்டினாங்க இல்லையா, அந்த செட்டு வந்து இப்படி பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் செட். திருவாரூர் தேர், தேர்னாலே வந்து திருவாரூர் தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். ஸோ திருவாரூர் தேர் செட்டும் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். உள்ளே வந்து சிவன் பார்வதியோட அந்த தேர் செட் அவ்வளோ நல்லா இருக்குது. திருவண்ணாமலை கோயில் கிரிவலம் செல்லும் பாதை அதெல்லாம் வந்து பாருங்கள் இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. திருப்பரங்குன்றம் அறுபடை வீடு அவ்வளோ நல்லா இருக்குது. திருச்செந்தூர், சுவாமிமலை, மருதமலை, பழமுதிர்ச்சோலை, திருப்பரங்குன்றம் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு பஞ்சாமிர்த கடை கூட விடாமல் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூரில் ஃபேமஸே வந்து மருதமலை தான். ஸோ அந்த இதுவும் பாருங்கள், அப்படி இப்போ புதுசாக கட்டின அந்த மருதமலை அந்த வியூவோட சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது.
உங்களுக்கு தீபம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடித்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸ்டோன் ஒர்க்கோட தீபம் இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப ராயலாக இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னப்பா? இது வந்து கேண்டிலில் கொஞ்சம் வாசனையாக இருக்கிற கேண்டில். ஒன்று வந்து ஜாஸ்மின், ரோஸு, அப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லாம் லேவெண்டர், இந்த மாதிரி பற்ற வச்சோம்னா நல்லா வாசனையாக வரும். ஸோ கேண்டில். அதே மாதிரி இது வந்து என்னென்னா ஒரு ஜாரு. இதில் வந்து ஒரு சின்ன கேண்டில் யூஸ் பண்ணிவிட்டு இந்த எசன்ஸ் ஒரு ட்ராப்பு போட்டாச்சுன்னா வாசனை வீடு ஃபுல்லாக வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி இதுவும் வந்து தேன், ஹனி. இந்த கேண்டில் பற்ற வச்சா தேன் வாசனை வரும். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ப்ராடக்ட் இல்லையா? எல்லாமே வந்து ரோஸு அந்த மாதிரி நிறையா இருக்குது. இதெல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பாதாம் ஸ்மெல் வரும். இந்த மாதிரி அப்புறம் பியூர் ஹனி. ஸோ ஹனி, ஜிஞ்சர் ஹனி, ஹனி அண்ட் ஆம்லா, அந்த மாதிரி நிறையா உங்களுக்கு வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். இந்த சைடு இது வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் ஐட்டம் எல்லாம் இங்கே இருக்குது. திருமஞ்சன பவுடர், முல்தானி மிட்டி, ரத்த சந்தனம், இது வந்து பியூர் சந்தனம், குங்குமம், அப்புறம் இந்த இதெல்லாம் ஆர்கானிக் சோப்பு. ஸோ லெமன் சோப், பப்பாயா சோப்பு, டர்மரிக் சோப் கூட இருக்குது. ஆமாம், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஹேர் வாஷ் சோப்பு, இது வந்து சாஷே, ஃப்ராக்ரன்ஸ் சாஷே, துணிக்கு வைக்கிறது. அப்புறம் வந்து ஊதுபத்தி ஐட்டம் நிறையா இருக்குது. இது வந்து ஜாஸ்மின், இது வந்து மட்டி பால் சொல்லுவாங்க, நல்லா இருக்கும் வாசனை. மட்டி பால், தாழம்பூ ஊதுபத்தி இருக்குது, தாழம்பூ இருக்குது. அப்புறம் இந்த கூம்பு, அந்த தசாங்கம், மைசூர் சந்தன் தசாங்கம், என்னது சாண்டில் ஃபேஸ் வாஷ், அதெல்லாம் கூட இருக்குது. ஸோ இதெல்லாமே நேச்சுரலாக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட். சோப் இருக்குது. பார்த்தோம். ஸோ இந்த தாட்டி உங்களுக்கு புதுசாக வந்த பொம்மை இது சார்? இது என்ன? இது வேங்கப்பட்டு. இந்த தாட்டி உங்களுக்கு என்ன புதுசாக வந்துச்சு கொலு பொம்மையில்? மண் பொம்மைகளில் தான் நீங்கள் கேட்கணும். இந்த வாட்டி புதுசாக ஒன்றும் வரல செட்டு. இந்த வாட்டி புதுசாக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மரப்பாச்சி பொம்மையில் 24 இன்ச்சு 30 இன்ச்சு வந்தது. அதுக்கு ட்ரெஸ் வந்தது இந்த வாட்டி புதுசாக. எல்லா 6 இன்ச்சிலேருந்து 24 இன்ச்சு வரைக்கும் இருக்கிற பொம்மைகளுக்கு ட்ரெஸ் வந்து ட்ரெஸ் வந்து தனியாக வந்திருக்கு. அதை நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆன்லைனில் புக் பண்ணால் உங்களுக்கு இது பண்ண முடியுமா? டெலிவரி எப்படி? அந்த கொரியர் சார்ஜஸ் வரும் மேடம், அதை நீங்கள் தான் பே பண்ணணும். ஓகே. ஆனால் ஆன்லைனில் இருக்குது. ஆன்லைனில் வாங்கிக்கலாம். ஓகே. லோக்கல் தமிழ்நாட்டுக்குள்ளேனா பர் கேஜி வந்து 60 ருபீஸ். அதர் ஸ்டேட்டுன்னு போது கர்நாடகா இந்த மாதிரி போது பர் கேஜி 80 ருபீஸ் ஆகும். கொரியர் சார்ஜ். ஸோ இந்த செட்லாம் பாருங்கள், அவ்வளோ ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. சாய்பாபா அந்த செட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. கிருஷ்ணரோட செட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்கவே. அந்த இதோட இருக்கிற மாதிரி அத்திவரதர். ஆமாம், இந்த பொண்ணு அது பார்த்தேன், நல்லா இருக்கு. இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சுவாமி ரூம் பக்கத்தில் வந்து கொலு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சின்ன வுட்டுலேயே வந்து கொலு படி பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்புறம் ஹேண்ட்பேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்லூம்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த உலக்க அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க. அப்புறம்
அப்புறம் இது வந்து பாருங்கள், இந்த முன்னாடி நிலப்படியில் வந்து மாட்டுவோம் இல்லையா, ஸோ அந்த இது வந்து வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ரெண்டு சைடு வந்து ஹேங் பண்ணுற மாதிரி அந்த சோழியில் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த பெருமாள் செட்டு இதுவும் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பெருமாளோட இந்த கிளாஸ் ஃப்ரேம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் இந்த இது வந்து குருவாயூர்லலாம் பார்ப்போம். இதுவும் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அது போக இந்த மரத்துலேயே வந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கூட நல்லாயிருக்கு. நீங்களும் என்ஜாய் பண்ணினீங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.